நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தன் அரசியல் பயணத்தை வேகமாக முன்னெடுத்து வருகிறது. இந்த முறை நாங்கள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறோம் என்று விஜய் தன்னம்பிக்கையுடன் கூறியிருந்தாலும் கட்சியின் உள்ளமைப்புதான் இப்போது பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. மாவட்ட அளவில் செயல்பாடுகள் தொடங்கியுள்ளன. மாணவரணி, மகளிரணி, இளைஞரணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதற்கு கீழே இருக்கும் முக்கியமான அடித்தள நிர்வாகங்கள் மாநகர், நகர், ஒன்றியம், ஊராட்சி, கிளை நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இதுதான் தற்போது கட்சிக்குள் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அரசியல் வல்லுநர்கள் சொல்வது போல் எந்த கட்சிக்கும் வெற்றிக்கான அடித்தளம் அதன் பூத் லெவல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு தொகுதியிலிருந்து கிளை வரை தொண்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கணும். இல்லையென்றால் தேர்தல் களத்தில் செயல்பாடு முழுமையாக இருக்காது. இதற்கிடையில் 2026 தேர்தல் தமிழகத்தில் இதுவரை இல்லாத கடுமையான அரசியல் போட்டியாக மாறப்போகிறது. ஆளும் திமுக ஏற்கனவே வலுவான கூட்டணியுடன் களமிறங்க தயாராகிவிட்டது. ஆட்சி சக்தி, பணம், பூத் அளவிலான தொண்டர்கள் என திமுக முன்னணியில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்து தன்னுடைய கட்சி கட்டமைப்பை சீரமைத்து வருகிறது. இதனால் 2026 திமுக, அதிமுக, நாம் தமிழர், வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி உருவாகும் சூழல் தென்படுகிறது. இந்த சூழலில் விஜயன் கட்சிக்கு முக்கிய சவால் என்னவென்றால் அவரது ரசிகர் மன்றத்திலிருந்து அரசியல் மன்றமாக மாறும் மாற்றம் இன்னும் முழுமையடையவில்லை என்பதுதான். மாவட்ட செயலாளர் நியமனத்திலேயே சில பிரச்சனைகள் எழுந்தன. நீண்ட காலம் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சிலர் விலகியும் விட்டனர். இப்போது மீண்டும் கட்சிக்குள் பூத் ஏஜென்ட் பட்டியலில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல். நகர்ப்புற இளைஞர்களின் பெயர்கள் கிராமப்புற ஏஜென்ட்டுகளாக சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கோபமடைந்த விஜய் மாநில நிர்வாகிகளிடம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகிறது. அவரின் நோக்கம் தெளிவு. கட்சியை ஒழுங்காக அமைத்துதான் மக்கள் முன் செல்ல வேண்டும். ஆனால் நேரம் குறைந்து கொண்டே போகிறது. தேர்தல் இன்னும் ஒரு வருடம்தான் உள்ள நிலையில் அடிப்படை நிர்வாகம் முழுமையாக அமைக்கப்படாவிட்டால் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்கின்றனர். திமுக, அதிமுக போல பழமையான கட்சிகளுக்கு வலுவான கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சின்னம் வரைவது, போஸ்டர் ஒட்டுவது, வீட்டுக்கு சென்று வாக்கு கேட்பது என அனைத்தையும் நடத்துகிறார்கள். ஆனால் விஜயன் கட்சியில் இவ்வாறான அடிப்படை அமைப்பு இன்னும் உறுதியானதல்ல. வெறும் 60,000 பூத் ஏஜென்ட்டுகள் நியமித்துள்ளோம் என்ற தகவல் மட்டுமால் தேர்தல் வெற்றியை எட்ட முடியாது. அந்த பூத் ஏஜென்ட்டுகள் வேலை செய்யும் அமைப்பும் கட்டுப்பாடும் அவசியம். அதுவே தற்போது குறைபாடாக இருப்பதாக கட்சிக்குள் சிலர் ஒப்புக்கொள்கிறார்கள். அரசியல் ஒரு நாள் வேலை அல்ல, அது ஆண்டுகளாக கட்டமைக்கப்படும் அடித்தளத்தின் மேல்தான் வெற்றி எழும். விஜய் தன்னுடைய கட்சியை வேகமாக வளர்த்தாலும் அதற்கு தேவையான அடிப்படை நிர்வாக அமைப்புகள் முழுமையாக உருவாகாவிட்டால் அவரது 2026 கனவு ஒரு பெரிய சோதனை காலாகும். ஆனால் விஜயின் ரசிகர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. அவரது ஒழுக்கமும் திட்டமிடும் திறனும் கட்சியை இறுதி நேரத்தில் முழுமையடைய செய்யும் என்று நம்புகிறார்கள். விஜய்க்கு வீசும் ஆதரவு அலையை வாக்குகளாக மாற்ற இந்த அடிப்படை கட்டமைப்பின் குறைபாடு தடையாக இருக்கும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.